கேரக்டர்ஸ்க்குலாம் நிறைய பேர் பாக்கியராஜ் சார் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நிறைய இருக்கும். பாக்கியராஜ் சார் ஹீரோயின்ஸ்னாலே 2 ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக கண்ணாடி போட்டிருப்பாங்க. பிளாக் டிஷர்ட்ஸ் போட்டு அப்படி ஜீன்ஸ் கூட எல்லாம் போடுறதுக்காக இந்த கலர் ஷேட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் சில டைம் கோமாளி மாதிரி இருக்கும், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் வந்து எனக்கு குக் வித் கோமாளியில் ரக்ஷன் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாரு. என்னை வந்து நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் ஷாப்பிங்கில் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அப்படி பிளெயின் கிளாஸ் போட்டுப்பேன். அது ஒரு பெரிய ஒரு டிக்னிஃபைட் லுக் கொடுக்கும். மலையாளத்தில் ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அவ்வளோ வர்த்திகேடு மாற்றிக்கிட்டுன்னு சொன்னால் கண்ணு கீழே இருக்க ரிங்கிள்ஸோ இல்லை கண்மை கீழே வந்துட்டாலோ அதெல்லாம் வந்து இப்படி கவர் பண்ணிட்டோம். மம்முக்காவை தான் எல்லாரும் சொல்லுவாங்க கிளாஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ பிருத்திவிராஜ் சார் வந்து பயங்கர பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் அதுக்காக 1 lakhக்கெல்லாம் வாங்க மாட்டேன். ஹலோ செல்லக்குட்டீஸ், எனக்கு வந்து ரொம்ப இந்த கூலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதாவது சன் கிளாஸ் கூலர்ஸ்லாம். ஸோ என்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் நான் கொஞ்சம் காமிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நம்மளே மேக் ஓவர் பண்ணும்போது நம்மளுடைய முகத்துக்கு என்ன சூட் ஆகும்னு சொல்லி நீங்கள் நேராக போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சிலருக்கு வந்து ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி உள்ள கிளாஸஸ் போடணும். இப்போ நான் போடுற கிளாஸஸ்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குது. திஸ் இஸ் நைஸ்ல. இந்த கிளாஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற கிளாஸ் போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுவும் பாருங்க, ஒரு மாதிரி ஷேட்ஸ் ரொம்ப அழகா இருக்கும், சூப்பரா. நமக்கு வந்து ஒரு பிளாக் டிஷர்ட்ஸ் போட்டு அப்படி ஜீன்ஸ் கூட எல்லாம் போடுறதுக்காக இந்த கலர் ஷேட்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். எப்படி இருக்கு? அடுத்து பார்க்கலாமா? இதுவும் அது மாதிரி தான், ஒயிட் ஷர்ட்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும், சூப்பரா. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் வந்து இது வந்து எனக்கு குக் வித் கோமாளியில் ரக்ஷன் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாரு. பாருங்க, சூப்பரா இல்லை? நான் கூலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறேன்ட்டு ரக்ஷன் சொன்னார், மேடம் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குல்ல? அது ஒன்று. பாருங்க, திஸ் இஸ் ஐ பாட் இட் ஃப்ரம் யூகே போகும்போது என்னோட சிஸ்டர் கூட நிறைய கிளாஸ் கூலர்ஸ் வாங்கணும், சன் கிளாஸ் வாங்கணுன்னா எனக்கு ரொம்ப பைத்தியம். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாரிக்கும் போட்டுக்குவேன், ஜீன்ஸ் ஷர்ட்ஸ்க்கு ஃப்ராக்குக்கு அந்த மாதிரி எல்லாம் போட்டுப்பேன். அப்புறம் பிளெயின் கிளாஸஸ் இந்த பாருங்க, அழகா இல்லை? என்னை வந்து நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் ஷாப்பிங்கில் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ரொம்ப அப்படி பிளெயின் கிளாஸ் போட்டுப்பேன். அது ஒரு பெரிய ஒரு டிக்னிஃபைட் லுக் கொடுக்கும். மலையாளத்தில் ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அவ்வளோ வர்த்திகேடு மாற்றிக்கிட்டுன்னு சொன்னால் கண்ணு கீழே இருக்க ரிங்கிள்ஸோ இல்லை கண்மை கீழே வந்துட்டாலோ அதெல்லாம் வந்து இப்படி கவர் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு பிளெயின் கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். அடுத்த கிளாஸ் என்னன்னு காமிக்கிறேன். அடுத்து இந்த ஒரு பிளெயின் கிளாஸ் பாருங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குல்ல? கேரக்டர்ஸ்க்குலாம் நிறைய பேர் பாக்கியராஜ் சார் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நிறையா இருக்கும். அவருடைய ஒரு ஹீரோயின் வந்து கண்ணாடி போட்டிருக்கோம், ஒரு ஹீரோயின் கண்ணாடி போடாமல் இருக்கும். அது அவருடைய ஃபேவரெட் ஒரு அவருடைய என்ன சொல்கிறது, பாக்கியராஜ் சார் ஹீரோயின்ஸ்னாலே 2 ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக கண்ணாடி போட்டிருப்பாங்க. அவர் கண்ணாடி போட்டிருக்கனால இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது பாருங்கள், என்ன ஷேட்ஸ். பிளாக் வந்து ஆல்வேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலரில் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து நான் துபாய்க்கு போகிற டைமில் எனக்கு அங்கே இருக்க தமிழ் சங்கம் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஒரு 50,000 இருக்கும்னு நினைக்கிறேன். சோபாட்னு சொல்லி ஒரு பிராண்டட் இது. கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஓகே, நல்லாயிருக்கு. ரொம்ப நாளாக இது வந்து அவங்க எனக்கு ப்ரெசென்ட் பண்ணனால பத்திரமா வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு காஸ்டியூம்ஸ் அதுக்கு அந்த மாதிரி வேறு வரையாக மாற்றிக்கணும். இப்போ நான் அடிக்கடி மாற்றுக்க டைம் இல்லாதனால அவங்கள்ட்ட நான் போட்டு காமிக்கிறேன். அடுத்து இதுவும் கிஃப்ட்டு தான். இது யார் கொடுத்தாங்க? நிறைய பேர் கூலர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காக கொடுப்பாங்க. நிறையா காஸ்ட்லி பிராண்ட்ஸும் இருக்குது, காஸ்ட்லி இல்லாமல் சாதாரணமாக ஒரு 1000, 1500, 3000, 5000 அதுக்குள்ளே வாங்கி இந்த ஒரு 30 இயர்ஸில் எவ்வளோ கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்பேனே தெரியாது. இது எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஒருத்தருக்கும் ஒவ்வொன்றில் பிடிக்கும் இல்லையா? அது மாதிரி எனக்கு
கிளாஸ் வந்து மை ஃபேவரட். நான் அதுக்காக 1 lakhக்கெல்லாம் வாங்க மாட்டேன். கொஞ்சம் நார்மல் ப்ரைஸில் நிறைய கிளாஸஸ் வாங்குவேன். நல்லா இருக்குல்ல? இதுவும் நல்லா ஸ்டைலாக தான் இருக்குல்ல? கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். வாவ், ஐ லைக் இட். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் கூட அந்த கவர்லாம் எங்கெங்கே போட்டேன்னு நினைக்கிறேன். மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் எல்லா கவர்ஸ்லேயும். நல்லா இருக்கவங்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சரியா? இந்த ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்களா, இந்த கிளாஸ் வந்து இது என்னுடைய சிஸ்டர் வந்து யூகேலேருந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். இந்த சைட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இவங்க யாருன்னு தெரியுமா? ஜெனிஃபர் லோபஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க வே ஆஃப் ட்ரெஸ். அவங்க ஹேர் கலர் பண்ணிட்டு சில கிளாஸ்லாம் போடுவாங்க பாருங்க, அவ்வளோ பிராண்டட். அந்த அளவுக்குலாம் நான் வாங்க மாட்டேன், ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் பட் ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க. சில டைமில் அவங்கள பார்த்து காப்பி அடித்து அந்த கிளாஸ்லாம் நான் வாங்குவேன். பட் நம்ம பட்ஜெட்குள்ளே ஒரு 5000 அப்படி வாங்கிப்பேன். செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா இவங்கள? நிறைய பேர் எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். எப்போல்லாம் தோணுதோ அப்போ மாற்றி மாற்றி போட்டுக்குவேன். லைஃப் அப்படி கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணும்ல சில குட்டீஸ். சும்மா எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னத்தை கொண்டு போகிறோம். அதனால் என்ன பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கிக்குவேன். ரொம்ப இந்த சன் கிளாஸஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் பிராண்டில் தான் பார்ப்பாங்க. எனக்கு என்ன சூட் ஆகுதோ அது வந்து ஆல்டோ கம்பெனி இது, அப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கிடுவேன். இன்னும் என்னோடய செலெக்ஷன்ஸில் சன் கிளாஸ் ஆஃப் டைப்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதை நான் போகும்போது கரெக்டாக கிடைக்காது, அதனால் வாங்காமல் விட்டுடுவேன். இன்னும் கொஞ்சம் நிறைய உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா நம்ம அவசர அவசரமாக வந்து பவுச்சில் போட்டு வைக்க மாட்டோம், அதை பத்திரமா வச்சுக்கணும். எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது மறந்து எங்கேயாச்சும் வச்சுட்டு வந்துடுவோம். காணாமல் போட்டிருக்கேன் நிறையா. அப்புறமா அது மேலேயே உட்காந்துருவோம். அப்புறம் பேக்கில் எடுத்துகிட்டு போகும்போது செப்பரேட்டாக ஒரு பவுச்சில் போட்டு வச்சா தான் அது வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும். இன்னும் நிறைய செலெக்ஷன்ஸ் எனக்கிட்ட இருக்குது, வாங்கணுன்னு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் பட்ஜெட்குள்ளே வாங்கிக்குவேன். அவ்வளோ பைசா அதில் செலவு பண்ணணுன்னா ரொம்ப பயம் எனக்கு. இது வந்து கொஞ்சம் சீப்பாக உங்களுக்கு பீச் சைடில் கோவா எல்லாம் பீச் போகிற டைம்லலாம் வாங்கினேன். நம்ம வந்து நார்மலாக கேஷுவல் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி பீச் சைடில் வாக்கிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடும்போது இது போட்டால் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். ஒரு 500, 300, 800, 1000 ருபீஸ்க்கெலாம் வந்து பீச் சைட்லலாம் கோவாலெலாம் போனீங்கன்னா, சீ சைட்லலாம் போனீங்கன்னா, இப்போ குளு மணாலியெல்லாம் போனால் நிறைய கிளாஸஸ் இருக்கும். அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிக்குவேன். அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸாக இருந்தால் வாங்குவேன். இன்னும் என்னோடய செலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நிறையா லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். எப்போவாச்சும் ஏதாச்சும் ஊருக்கு போகும்போது வாங்கிக்கணும். எல்லாம் போட்டு இப்போ அனுபவித்து வாழ்ந்துடணும் சில குட்டீஸ். என்னத்தை இருக்குது லைஃப்பில், எல்லாம் ஒரு குட் வைப் வரும், அதுக்காக தான் போட்டுக்கிறது. ஆனாலும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி நம்ம ஒரு அசசரிஸ் போட்டுக்கிறோம், ஒரு ப்ரேஸ்லெட் போட்டுக்கிறோம், ஒரு ரிங்ஸ் போட்டுக்கிறோம், ஒரு ஸ்டெட் போட்டுக்கிறோம், ஒரு சன் கிளாஸ் போட்டுக்கிறோன்னு ஒரு வைபாக நல்லா ஒரு குட் பாசிட்டிவாக இருக்கலாம்ல. அது மாதிரி நான் வாங்கி போட்டுக்கிறது தான். இதில் இருக்க கிளாஸ்லேயே வந்து எனக்கு துபாயில் எனக்கு கிஃப்ட் பண்ணனால ஒரு 50,000 ஒரு சன் கிளாஸ் வச்சுருக்கேன். அதுக்கு கம்மியாக தான் எல்லா கிளாஸஸும் வச்சுருக்கேன் நிறையா. அப்புறம் எனக்கு நிறைய பேர் கிஃப்ட் பண்ணுவாங்க, நானும் நிறைய பேருக்கு கிஃப்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு போக வேண்டியதான். என்ன சொல்கிறீங்க? ஓகே செல்ல குட்டீஸ், நான் போடுற விலாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருக்கா அதெல்லாம் தெரியாது. நான் வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன், செல்ஃப் வந்து என்னை என்கரேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஏதாவது இப்படி என்கிட்ட இருக்க இந்த கூலர்ஸ் காமிக்கிறேன், ஏதோ ஒரு கட்டன் சாயை போடுறேன், ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், ஏதோ வெளியே போடுறேன், என்னை நானே என்கேஜ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பாசிட்டிவாக இருக்கணும் என்னுடைய விலாகை ஓப்பன் பண்ணும்போது. பிடிச்சவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 7.5 lakhs உங்களுடைய எல்லாருடைய அன்பும் ஆதரவுக்காக காத்திருக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஆல்.